தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தந்தை போக்சோ வழக்கில் சிக்கினார். விளாத்திக்குளம் அருகே இரும்பு பட்டறையில் பணியாற்றும் கூலி தொழிலாளி தனது 12 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியின் சமூக நலத்துறை குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்க போதிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பட்டப்பகலில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் மர்ம நபர் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அருகே பெண் வீட்டில் தனியாக இருந்ததை நோட்டமிட்ட மர்ம நபர் கதவை தட்டி ஆபாசமாக நின்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். உடனே அப்பெண் கூச்சலிடவே அந்த மர்ம நபர் இருசக்கர வாகனத்தில் தப்பியோடியுள்ளார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பொது இடங்கள், ஓடும் ரயில், வீடு என அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்களின் பாதுகாப்பை கூட உறுதி செய்யாமல் மகளிர் விடியல் அரசு என வெற்று விளம்பரம் செய்வதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். எந்த பொண்ணுக்குமே சுதந்திரம் இல்லை சார், சுதந்திரமா நடமாட முடியல சார். பகல்லே பட்ட பகல்லே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. கண்டிப்பா நீங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா இதை பத்தி ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சார். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க 2 தெரு இருக்கிற எங்க அக்காவுக்கும் இதே சேம் பர்சன், ஆக்சுவலி அவங்க சொன்ன அடையாளம் எல்லாம் மேட்ச் ஆகுது, சேம் பர்சன் இதே மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. நைட்டு அவங்க நைட் பண்ணுது. ஆனா இன்னைக்கு இங்க நடந்து பட்ட பகல்ல மத்தியானம் 2:30 மணிக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு. அதுவும் பட்ட பகல் நடந்திருக்கு. சிஎம் ஒரே ஒரு கோரிக்கை சார், இது எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க முடியுமோ ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா ஒரு நாளும் நாங்கள் பயந்து இந்த மாதிரி நடக்கிறோம். நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ல தான் எங்கள் நம்பிக்கையெல்லாம் இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்ததாளப்பள்ளி கிராமத்தில் 15 வயதுடைய சிறுமிக்கு காதல் தொல்லை கொடுத்த இளைஞர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பனந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ஹரீஷ் என்பவர் இந்த செயலில் ஈடுபட்டுள்ள நிலையில் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் அவரை தேடி வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகியுள்ளது.